வந்து வண்டியில ஏறு. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஃளைட்டுக்கு இன்னும் 2 hours தான் இருக்கு. பைக்ல போனா அவ ஃளைட் ஏறதுக்குள்ள பிடிக்க முடியுமான்னு தெரியல. உன்னை விடவே கூடாது. வணக்கம், வெல்கம் டு ஸ்வாகதம். சொல்லுங்க மேடம். மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். உங்க ப்ரோக்ராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு லைனே கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? மேடம், என் ஹஸ்பண்ட் ஓமன்ல ஒர்க் பண்றாரு. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் மேடம் அவருக்கு லீவ் கிடைக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் மேடம். எப்பவுமே அவர் ஞாபகமா இருக்கு. அவருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும். நாங்க கல்யாணம் ஆகி பார்த்த முத படம் இது. அந்த படத்துல வர பாட்டு கேட்டாலே எனக்கு அவரு ஞாபகம் தான் வரும். என் பேரு லக்ஷ்மி. மகா, இமிகிரேஷன்ல உன் பாஸ்போர்ட்டையும் விசா காப்பியும் கேட்பாங்க. கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுல ஸ்டாம்ப் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவாங்க. ஏய் மகா, என்ன தேடுற? மகா, உன்னதான் கேக்குறேன், என்ன தேடுற? அந்த டிக்கெட். டிக்கெட் கொண்டு வரலையா? என்ன மகா சொல்ற? டிக்கெட் கொண்டு வராம எப்படி டிராவல் பண்ண முடியும்? இல்ல இல்ல, ஞாபகமா எடுத்து வச்சேன். கையில தான் வச்சிருந்தேன். இப்ப காணோம். எப்படி டிக்கெட் திடீர்னு காணாம போகும்? ஃளைட் டிக்கெட் இல்லாம என்ன பண்றது? அம்மா, உனக்கு ஸ்பான்சர் யார் பண்ணா? உனக்கு டிக்கெட் யாரு கொடுத்தா? உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பரை கொடு. அவங்க கிட்ட டிக்கெட் காப்பி இருக்கும். அதை வாங்கி நம்ம இங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். ஆமா, உன்னை யார் யூஎஸ்க்கு அனுப்புறது? இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல அமெரிக்காக்கு விசா வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சரி, போன் நம்பர் சொல்லு. டைம் ஆச்சுமா, சொல்லு. ஆஹா, இல்லங்க, இங்கதான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்போர்ட் இருக்குல்ல? அதையும் காணோங்க. அது அப்போ விசா? 3ஐயும் ஒன்னாதான் வச்சிருந்தேன். 3ஐயும் காணோம். பாஸ்போர்ட், டிக்கெட், விசா காப்பி, இது எதுவுமே இல்லாம ஃளைட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டாங்க. அவங்க வேற அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை பத்திரமா வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க மாட்டியா நீ? பத்திரமா தாங்க வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னே தெரியல. எத்தனை தடவை தான் தேடுவேன், அதான் இல்லையே. நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் கையில தான் வச்சிருந்தேன். அப்புறம் ஏன் பேக்ல தேடுற? எங்க இருக்குன்னு யோசி.
கையில வச்சிருந்தேங்கிற, வீட்ல வச்சுட்டு வந்துட்டேங்கிற. பதற்றப்படாம யோசி மகா. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஒருவேளை கார்ல இருக்குமோ? அது என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். அது நான் கார்ல வரும்போது பேக்ல இருந்து எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன்.